டிஆர்டி தமிழொலி வானொலி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தவக்கால நற்சிந்தனை. தவக்காலம் முதலாம் வாரம் திங்கட்கிழமை. இன்று தவக்கால நற்சிந்தனை வழங்குகின்றார் கபிச்சின் சபையைச் சேர்ந்த அருட்பணி பிரபு ராஜ்குமார் அடிகளார். கிறிஸ்தியசுவிலே பிரியமான வானொலி உறவுகளே, திருத்தந்தையினால் முன்னிறுத்தப்படும் முதன்மையான எண்ணங்களோடு இந்த தவக்காலத்தை நாங்கள் கடைப்பிடிக்க அழைக்கப்படுகின்றோம். தவக்காலத்தை கடைப்பிடிக்கும் நோன்பு. பிறரை நோகடிக்கும் வார்த்தைகளை ஒருத்தி அன்பான வார்த்தைகள் பேசு. சோகமான நிலையை ஒருத்தி நன்றியுடன் மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. கோபத்தை ஒருத்தி பொறுமையை கற்றுக்கொள். அவ நம்பிக்கை கொள்வதை ஒருத்தி நம்பிக்கையில் நிலைத்திரு. வீண் கவலைகளை ஒருத்தி இயேசுவில் நம்பிக்கை வை. குறைகள் கூறுவதை ஒருத்தி இருப்பதைக் கொண்டு எளிமையாக வாழப் பழகு. மன அழுத்தங்களை ஒருத்தி இறை வேண்டலில் நிலைத்திரு. மனக்கசப்புக்களை ஒருத்தி உள்ளத்தை மகிழ்ச்சியாக நிரப்பு. சுய நலத்தை ஒருத்தி பிறர் நலனில் அக்கறையாயிரு. காழ்ப்புணர்வுகளை வெறுப்புகளை ஒருத்தி சமாதானம் செய்து கொள். அதிகமான வீண் பேச்சை ஒருத்தி அமைதியாய் இரு. இதனால் நல்லவற்றை கேட்டு தியானிக்க முடியும். இந்த தவக்காலத்தில் இறை ஆசிரோடு நாங்கள் நிரப்பப்பட, இறைவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டுணர, இந்த சிந்தனைகளோடு நாங்கள் பயணிக்க இறைவன் இந்த தவக்காலத்தில் நம்மை அழைக்கின்றார். அன்பு உறவுகளே, வல்லமை தாராயோ ஓ சிலுவையே, என் சுமை சுமக்கவும் உலகினை ஜெயிக்கவும் வல்லமை தாராயோ.
நம்பிக்கை தரும் நல்ல மரமே, நல்லவரை சுமந்து பேரு பெற்றாய். மனிதர் யாமிங்கு மரமானோ, மீட்புக்கு நீயோ உரமானாய். நம்பிக்கை தரும் நல்ல மரமே, நல்லவரை சுமந்து பேரு பெற்றாய். மனிதர் யாமிங்கு மரமானோ, மீட்புக்கு நீயோ உரமானாய். அச்சங்களகற்றும் திருச்சிலுவை, ஆறுதல் பேசிடும் திருச்சிலுவை. அச்சங்களகற்றும் திருச்சிலுவை, ஆறுதல் பேசிடும் திருச்சிலுவை. வல்லமை தந்திடும் திருச்சிலுவை, வருவீர் வணங்கி ஆராதிப்போம். நம்பிக்கை தரும் நல்ல மரமே, நல்லவரை சுமந்து பேரு பெற்றாய். மனிதர் யாமிங்கு மரமானோ, மீட்புக்கு நீயோ உரமானாய். பாவங்கள் மட்டுமே என் நிலுவை, குறைப்பார் யாரிங்கு என் பழுவை. பாவங்கள் மட்டுமே என் நிலுவை, குறைப்பார் யாரிங்கு என் பழுவை. இறைவனில் இணைந்தால் வாழ்வுண்டு, உணர்ந்தேன் அதையே உனை கண்டு. நம்பிக்கை தரும் நல்ல மரமே, நல்லவரை சுமந்து பேரு பெற்றாய். மனிதர் யாமிங்கு மரமானோ, மீட்புக்கு நீயோ உரமானாய். நம்பிக்கை தரும் நல்ல மரமே, நல்லவரை சுமந்து பேரு பெற்றாய். மனிதர் யாமிங்கு மரமானோ, மீட்புக்கு நீயோ புறமானாய். முதல் வாசகம். திருத்தூதரான தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1-4 வரை. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான், உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்துப் பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல,
கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவரே இளைப்பாறச் செய்கின்றார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவரே எனக்கு புத்துயிரளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதாலே எந்த தீங்கிற்கும் மஞ்சிடேன். உமது கோலும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 16, இறை சொற்றொடர்கள் 13 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கின்றீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்றுரைத்தார். அதற்கு இயேசு, யோவானின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன்.
மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாய் திரு அவையின் முதல் திருத்தந்தையான பேதுருவின் தலைமை பீடத்தினை கொண்டாடுகின்றோம். நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசு சீமோன் ராயப்பரை பார்த்து, உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்கின்றார். இங்கு நாம் எதை கவனிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசுவினுடைய விருப்பம் தனக்கு பிறகு தன் பணியை தொடர ஒரு திருச்சபையை கட்டுவது, ஒரே திருச்சபையை கட்டுவது, ஒரே கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையை கட்டுவது. அந்த திருச்சபையானது எல்லா காலங்களிலும் எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் திடமாக இருக்க வேண்டும். அப்படியென்றால் அதற்கு நல்ல ஒரு அடித்தளம் தேவை. ஆனால் ஆண்டவர் இயேசு யாரை அடித்தளமாக தேர்ந்தெடுக்கிறார் என்றால் சீமோன் ராயப்பரை. சீமோன் ராயப்பர் படிப்பறிவு இல்லாதவர், சாதாரண ஒரு மீன் பிடிப்பவர், சட்ட நூல்களையோ இறைவாக்கினர்களையோ அறியாத ஒருவர். இவர் யாரென்று எனக்கு தெரியாது என்று சொல்லி இயேசுவையே மும்முறை மறுதலிக்கப் போகிறவர். தன்னைப் போல பரிசேயர்கள் சதிசேயர்களோடு அவரால் வாதாட முடியாது என்று தெரிந்திருந்தும் ஆண்டவர் இயேசு தான் கட்டப்போகும் பலமான திருச்சபையினுடைய அடித்தளமாக பலவீனமான ராயப்பரை தேர்ந்தெடுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் இவ்வாறு மனித பலவீனத்தை, வலுவின்மையை வல்லமையாக மாற்ற முடியும் என்று. அதனால்தான் இயேசு பலவீனமான ராயப்பரின் மீது கட்டிய அந்த திருச்சபை 2020 ஆண்டுகளை கடந்தும் எத்தனையோ விதமான சவால்களை, பிரச்சனைகளை, சோதனைகளை சந்தித்தாலும் திடமாக நிற்கின்றது. ஆம், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாக வெளிப்படும். புனித ராயப்பரினுடைய வாழ்வு நமக்கெல்லாம் ஓர் எடுத்துக்காட்டு. தன்னுடைய பலவீனத்தினால் அவர் எத்துணை முறை தவறி இருந்தாலும் மீண்டும் எழுந்து ஆண்டவரிடம் வர தயங்கவில்லை. நம்முடைய ஜபக்காலத்தின் ஆன்மீக போராட்டத்தில் பலவிதமான பக்தி முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம். அதோடு சேர்ந்து நம்முடைய கெட்ட பழக்கங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொல்லி முயற்சிகளை செய்கின்றோம். அந்த போராட்டத்தில், அந்த முயற்சியில் பல வேளைகளில் வலுவற்றவர்களாய், பலவீனவர்களாய் நாம் உணர்கிறோம். இந்த தருணங்களில்தான் நாம் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வலுவின்மை, இயலாமை, பலவீனம் வல்லமையாக மாற்றம் பெறும். தூய பவுலடியாரினுடைய வாழ்விலே எவ்வாறு வலுவின்மை வல்லமையாக மாறியது என்று அவரே கொரிந்தியருக்கு எழுதிய 2வது மடலில் அதிகாரம் 12 குறிப்பிடுகிறார். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான்
வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்று இருக்கும்போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் என்று சொல்கின்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆன்மீக போராட்டத்திலும் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் கோலியாத்தைப் போல உயரமாகவும் பெரிதாகவும் இருக்கலாம். அவற்றின் முன்பு நாம் தாவீதைப் போல சிறியவர்களாய், பலவீனமானவர்களாய், இயலாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோடு இணைந்து செயல்படும் பொழுது நாம் வெற்றி பெற்றவர்களாய் மாற முடியும். ஏனென்றால் வலுவின்மையில்தான் ஆண்டவரின் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். ஆமென். எங்களை என்றும் அன்புடன் காத்து வரும் ஆண்டவரே, நீர் தந்த இந்த வாழ்வுக்காக, நீர் தந்த இந்த நாடுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்றீரே. உம்மை மும்முறை மறுதலித்தவருக்கு விண்ணரசின் திறவுகோள்களை அளித்தவரே, மனமாற்றம் பெற்ற அவரால் உமது பணிகளை சுமக்க முடிந்தது. திரு அவைக்கான பொறுப்பும் அவருக்கே வழங்கப்பட்டது. புனித பேதுருவின் தலைமை பீட விழாவை கொண்டாடும் இந்த தவக்காலத்தில் நாமும் மனமாற்றம் பெற்று ஆர்வத்தோடு நற்செய்தி பணியில் ஈடுபட்டு அனைவரையும் இறைவனிடத்தில் கொண்டு வரும் பணியாளர்களாக மாற அருள் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
இதுவரை தவக்கால நற்சிந்தனை கேட்டீர்கள். இன்றைய தவக்கால நற்சிந்தனை வழங்கியவர் கபிச்சுன் சபையை சேர்ந்த அருட்பணி பிரபு ராஜ்குமார் அடிகளார். அருட்பணி பிரபு ராஜ்குமார் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தவக்கால நற்சிந்தனையை வானொலி வழியாக கேட்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்புறவுகளே. தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம்.